பிசி சக்ஸஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம மென்டல் அபிலிட்டி வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ 21 அப்போ என்ன இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன பார்த்தோன்னா, கவர்னர் விசஸ் சிஎம் அதை பற்றின நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வந்து மெயின்ஸில் உங்களுக்கு கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ சர்க்காரியா கமிஷன், புஞ்சி கமிஷன், இந்த கமிஷன்லாம் வந்து அதோட ரெக்கமெண்டேஷன்லாம் என்னென்னு கேட்பாங்க. ஏன்னா அதில் வந்து கவர்னருக்கு வந்து பவர் அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த கமிஷனெல்லாம். ஸோ இதெல்லாம் மெயின்ஸில் அடிக்கடி கேட்ட கொஷின். சர்க்காரியா கமிஷன்லாம் லைக் ரிப்பீட்டட் கொஷின் உங்களுக்கு மெயின்ஸில். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கவர்னர் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ இயர் அப்போ, அதாவது ஒரு லெஜிஸ்லேச்சரோ ஏதோ ஃபஸ்ட்டு நியூ இயர்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கூடுறப்ப, சபை கூடுறப்ப ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹானரரி ஸ்பீச் கொடுக்கணும் கவர்னரும் பிரசிடென்ட்டும். இது வந்து எந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஆர்டிக்கல் 87 அண்ட் ஆர்டிக்கல் 176 மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பீச்சை வந்து நம்ம கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது, கவர்னர் வந்து நான் படிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் இதில் உள்ள ப்ராப்ளம். ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ரொம்ப முக்கியம் ஆர்டிகல்ஸு. ஸோ இது மாதிரி நியூஸ் பேப்பரில் வர ஆர்டிகல்ஸை கொஞ்சம் எடுத்து கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எக்ஸாமில் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களால் கட்டன்டேட்டாக எல்லா ஆர்டிக்கலையும் மனப்பாடம் பண்ண முடியாது. பட் நியூஸில் வர ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 ஆர்டிக்கல் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஆர்டிக்கல் எதுக்கு அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே கவர்னர் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் தான். ஸோ இந்த ஆர்டிக்கல் எதுக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜு ஒருத்தவங்கள இம்பீச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஸோ நான் அதுலேருந்து கலெக்ட் பண்ணி என்ன ப்ராசஸ் என்ன இதுன்னு மட்டும் பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டிருக்கேன். ஸோ இம்பீச்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அண்டர் த ஆர்டிக்கல் 124(4) அண்ட் 124(5) சொல்கிறாங்க. இதுவே இம்பீச்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ், அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜ் நீக்கப்படணும் அப்படின்றத ஆர்டிகல் 217(1)(b) அண்ட் 218 சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 124 பார்லிமெண்ட் தான் வந்து எப்படி வந்து ஜட்ஜை இது ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற லாவை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கான ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968 அப்படின்றத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்குது. இது ஸ்கூல் புக்கில் 11th பாலிட்டிலேயும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரிமூவலுக்கு 2, ஒன்று மிஸ்பிஹேவியர் இல்லை இன்கெப்பாசிட்டி, இது 2க்கு தான் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்டிஷனை சப்மிட் பண்ணுவாங்க. அதாவது லோக்சபாவாக இருந்தால் 100 மெம்பர்ஸ், ராஜ்யசபா இருந்தால் 50 மெம்பர்ஸ். பெட்டிஷனை சப்மிட் பண்ணி ஸ்பீக்கரோ சேர்மனோ அதை அக்செப்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் இதுக்கு போகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 ஹவுஸ்லேயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கணும். இந்த இடத்துல தான் நமக்கு ட்விஸ்ட் வைப்பாங்க. இதே மாதிரி ப்ரொசீஜர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு பதிலாக சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, நமக்கு சப்போஸ் ப்ரிலிம்ஸில் ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, நம்ம ப்ரொசீஜரை ஏதோ பார்த்துருப்போம், ஓகே மெஜாரிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆல் த எபோன்னு போட்டு வந்துடும். இது மாதிரி தான் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ஸ்பெஷல் மெஜாரிட்டியா சிம்பிள் மெஜாரிட்டியா, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த இடத்துல. அப்போ ஒன்லி தான் இப்போ வந்து நம்ம குரூப் 1 அதெல்லாம் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, படிக்கும்போதே கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க, என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன் போத் ஹவுஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கமிட்டி செட் பண்ணுவாங்க. அதில் 3 மெம்பர்ஸ், பார்லிமெண்ட்டை ஒரு கமிட்டி செட் பண்ணும். அந்த கமிட்டியில் யார் யார் இருப்பாங்கன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட். இவங்க 3 பேர் ஒரு கமிட்டி செட் பண்ணி அவங்க மேலே கொடுத்த அலிகேஷன் கரெக்டாக இல்லையா, அப்படி அது கரெக்டாக இருந்தால் நெக்ஸ்ட் பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணிட்டா ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு ப்ரிலிம்ஸில் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இது வந்து பாலிட்டியில் கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக் மலேரியா எலிமினேஷன் வந்து 2030 பண்ணுவோம் அப்படின்றது நம்மளோட எஸ்டிஜி கோலில் ஒன்று. ஸோ இந்தியா வந்து அதுக்கு முன்னாடியே, அதாவது 2027 வந்து இண்டிஜினஸ், அதாவது தானாக இந்தியாவிலே வராத மலேரியா வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு 2027 டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டார்கெட் என்ன இயர் அப்படின்றத கேட்கலாம். ஸோ இந்தியா வச்சுருக்க டார்கெட் 2027, வேர்ல்டில் வந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ணணும்னு வச்சுருக்க டார்கெட் 2030. நெக்ஸ்ட்டு டீலிமிட்டேஷன். ஸோ டீலிமிட்டேஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாப்புலேஷன் படி இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாப்புலேஷன் படி அங்கே ஒரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளோ சீட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபா ராஜ்யசபாவில் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து மெஜாரிட்டியாக வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் இந்தியா ஸ்டேட் ஆகிய தமிழ்நாடு, நம்ம ஸ்டேட்ஸ்க்கு தான் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாப்புலேஷன் படி இப்போ லோக்சபா சீட்டை 888க்கு ஏற்றிடுவாங்க. ஏற்றும் போது தமிழ்நாடு சீட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்.
ஆனால் நார்த் இந்தியா ஸ்டேட் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அங்கே பாப்புலேஷன் அதிகம், நம்ம பாப்புலேஷன் கம்மி. ஸோ நமக்கு லோக்சபாலே ராஜ்யசபாலே நம்மளோட ரெப்ரசன்டேஷன் குறையும். இதனால இப்போ நம்ம ஏதாவது ஒரு லா மேக் பண்ணும்போது நமக்கு அகேன்ஸ்டாக இருந்தால் நமக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் சப்போஸ் டு பி வந்து இது வந்து நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் சவுத் இந்தியன் ஸ்டேட் டீலிமிட்டேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து சென்சஸ்க்கு அப்புறம் எடுப்பாங்க. 1976 டீலிமிட்டேஷனை ஸ்டாப் பண்ணி ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது 2027 அப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நியூஸில் இருந்துச்சு. நான் மெயினாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறது ஒன்று தான், டீலிமிட்டேஷனோட ஆர்டிக்கல் என்ன, இதை நீங்கள் தேடி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எக்ஸாம் படிக்கும்போது இது ஒரு டேர்மு தெரியலன்னு விட்டுட்டு போயிடாதீங்க. ஆர்டிகல்ஸ் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுவுமே மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் கேட்குற கொஷின் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இதில் ஒரு ஃபேக்ட் இருந்துச்சு. இந்த ஃபேக்டாய்டு இது மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்ஸில் ஒரு டாப்பிக்கு கீழே அதோட ஃபேக்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி மெட்டீரியல் நீங்கள் பாக்ஸ் பண்ணி ஒரு கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் பண்ணி காமிச்சிங்கன்னா நீங்கள் ரிசோர்ஸ்ஃபுல்லான பர்சன், கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட்டடாக இருக்கீங்க, நீங்கள் நிறையா படிக்கிறீங்க அப்படின்றத உங்கள் கொஷின் பேப்பரில் நீங்கள் மெயின்ஸில் இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை பாக்ஸ் போட்டு காமிக்கும்போது ஓகே இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இதை பற்றின நாலேஜ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். அதுக்கு தான் இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இது மாதிரி ஃபேக்டாய்ட்ஸு நியூஸ்லாம் மெயின்ஸுக்கு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மென்டல் எபிலிட்டி வேர் டு ஸ்டடி தான். ஸோ வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான், உங்களுக்கு ஒரு சேஞ்சஸும் கிடையாது. குரூப் 2A மெயின்ஸ் அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நிறையா வருது. இந்த பசில்ஸு அதுக்கு ஒரு ரீசனிங்காக நிறையா கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த மிஸ்ஸிங் கேரக்டர், லாஜிக்கல் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்ரேஷன் சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா டாபிக் வந்திருக்கு. ஸோ நான் என்ன புக் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் அகர்வாலோட ரீசனிங் புக் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாபிக் விடாமல் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து டிஎன்பிஎஸ்ஸோட ட்ரெண்ட் என்னென்னா எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் அதிலலாம் வந்து கொஞ்சம் மேக்ஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதுலேருந்து கொஷின் எடுத்து கேட்குறாங்க. ஸோ பேங்கிங்கு அதுக்கெலாம் வந்து மேக்ஸ் கொஷின்ஸ் இருக்கும்ல, அதை நம்ம டாபிக் என்னவோ அந்த கொஷினோட பிஓகேஸ்க்கு கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். நானும் மென்டல் எபிலிட்டிக்கு இனிமேல் ப்ராக்டிஸ் கொஷின் எல்லாமே நான் வந்து இனிமேல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் எங்கெங்கே டாப்பிக்கு, பர்சன்டேஜ் எங்கெங்கே இருக்குது, எல்சிஎஃப் ஹச்சிஎஃப் எங்கெங்கே இருக்குது, ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ இதுதான் ஆப்டிடியூட் தான் புக்கில் இருக்குது. ரீசனிங் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்காது. ஸோ ரீசனிங் வந்து ரீசனிங்க்கு நான் பெஸ்ட்டு என்ன சொல்வேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீசனிங்க்குன்னு ஒரு புக்லெட் மாதிரி. அதில் வந்து எல்லாமே லைக் எப்படி வந்து என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது, என்னென்ன வந்து அதுக்கு நிறைய கொஷின் ப்ராக்டிஸு வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. நான் கீழே அந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு அந்த பிடிஎஃப் தனியாக வேணும்னாலும் எனக்கு பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ.